இளம் வாலிபர்களே, இயேசுவுக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க விருப்பமா? இதோ உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப நாட்களில் கர்த்தரின் ஆத்ம பாரத்தை சுமக்கவும், ஜெபத்தில் பலனடைந்து நற்செய்தி அறிவிக்கவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதான், என்னிடம் கிருபை பெற்றார். உன் ஜீவன் அருமையானதான், என்னிடம் கிருபை பெற்றார். அகற்றினே உன் நிமித்தம் அல்ல, என் நிமித்தம் உனக்கு இறங்கினே. கார்மேகம் களைவது போல் மீறுதல் யாவையும் அகற்றினே. முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பிடு, உன்னை நானே மீட்டுக் கொண்டேன். கொண்டே நீ என்னை நம்பினபடியா, நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதான், என்னிடம் கிருபை பெற்றார். உன் ஜீவன் அருமையானதான், என்னிடம் கிருபை பெற்றார். கடந்ததை நினைத்து கலங்கி நீ சோர்ந்திடாதே, நடந்ததை எண்ணி எண்ணி முடங்கியே போய்விடாதே. கடந்ததை நினைத்து கலங்கி நீ சோர்ந்திடாதே, நடந்ததை எண்ணி எண்ணி முடங்கியே போய்விடாதே. பாலை நீளத்தில் பாதை ஒன்றை அமைப்பேன், ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிடச் செய்வேன். ஆறுகள் உன் வாழ்வில் தோன்றிடச் செய்வேன். நீ என்னை நம்பினபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதான், என்னிடம் கிருபை பெற்றார். உன் ஜீவன் அருமையானதான், என்னிடம் கிருபை
பெற்றாய். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சிடுவேன். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சிடுவேன். ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாமல் இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதான். என்னிடம் கிருபை பெற்றாய். உன் ஜீவன் அருமையானதான். என்னிடம் கிருபை பெற்றாய். கொண்டு என்னோடு ஒப்புரவாகிடு. தீமையான முட்செடியில் அக்கினியை கொளுத்திடுவேன். என் பலனை பற்றிக் கொண்டு என்னோடு ஒப்புரவாகிடு. தீமையான முட்செடியில் அக்கினியை கொளுத்திடுவேன். உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வருகிறது. நிரப்பும் நாட்கள் வருகிறது. நீ என்னை நம்பினபடியா நான் உன்னை தப்புவிப்பேன். உன் ஜீவன் அருமையானதான். என்னிடம் கிருபை பெற்றாய். உன் ஜீவன் அருமையானதான். என்னிடம் கிருபை பெற்றாய். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏராளமான மக்கள் கூடி வந்தார்கள். அப்பங்களை சாப்பிட அநேகர் கூடி வந்தார்கள். ஆனால் ஒரு கூட்டத்தார் பாவிகளும் ஆயக்காரர்களுமாக இருந்தார்கள். அவர்கள் எதற்கு கூடி வந்தார்களாம்? அவரிடத்தில் வந்து வசனத்தை கேட்பதற்காக அவரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்பதற்கு, வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு, தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கரைகளை நீக்கிக் கொள்வதற்கு, குறைகளை போக்கிக் கொள்வதற்கு, எதெல்லாம் மாறுபாடான காரியமாக இருக்கிறதோ அதையெல்லாம் தங்களை விட்டு அப்புறப்படுத்திக் கொள்வதற்கு அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக அவரிடத்தில் சேர்ந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நிறைய பேர் அந்த வார்த்தைகளை கேட்டு
கடினமான உபதேசம், இந்த வார்த்தைகளை யார் கேட்பது என்று சொல்லி அந்த வார்த்தைகளின் கடினமானது என்று சொல்லி பிரிந்து போனதாக கூட நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு அதை பார்த்தவுடனே எல்லாரும் போய்விட்டார்களே, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்று சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஜீவ வசனங்களுக்காக சீஷர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேதுரு சொல்லிவிட்டான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வசனங்களை கேட்க ஆயக்காரரும் பாவிகளும் ஆண்டவர் இயேசுவோடு கூட வந்து சேர்ந்து கொண்டார்கள், கேட்டார்கள். அந்த வார்த்தைகளின்படி தங்கள் வாழ்க்கையை சீரமைத்து கொண்டார்கள். இந்த காலை நேரத்தில் நாமும் இயேசுவை அவருடைய வசனத்தை கேட்பதற்காக நாம் தேட வேண்டும். அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆறுதல், அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாவ மன்னிப்பு, அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற பெரியதொரு ரட்சிப்பு, இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வசனத்தின் பக்கமாக நம்முடைய வாழ்க்கையை, சிந்தையை நாம் திருப்பிக் கொள்வோமானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பாவிகளாக, ஆயக்காரர்களாக அவர் நிறுத்துவதில்லை. நம்மை நீதிமான்களாக இந்த வசனத்தின் மூலமாக நம்மை சுத்திகரித்து அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றிவிடுவார். அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் உம்முடைய வசனத்தை கேட்கும்படி உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது போல இன்றைக்கு காலை நேரத்தில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு நகை வேண்டும், பணம் வேண்டும், உடை வேண்டும், வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும், நிம்மதி வேண்டும், இந்த காரியம் நடக்க வேண்டும், அந்த காரியம் அற்புதம் நடக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ நன்மைகளுக்காக உம்மிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உமது வசனத்தை எனக்கு தாரும், உம்முடைய வார்த்தையை எனக்கு தாரும். அந்த வார்த்தைகளை நான் பெற்றுக்கொண்டு வாழும்படியாக, எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கவே நான் உம்மிடத்தில் வந்து நெருங்கி நிற்க, ஆண்டவரே, கிட்டி சேர எனக்கு பலன் தாரும் என்று இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் தங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவர் அருகாமையிலும் நின்று ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய திருவசனத்தால் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனம் வெறுமையாக திரும்பாது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நான் அனுப்பின காரியமாக அது வாய்க்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். எந்த நோக்கத்துக்காக ஒரு வசனத்தை அவர்கள் வாழ்க்கையில் நீர் அனுப்புகிறீரோ அந்த காரியத்தை நீர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக. எதெல்லாம் இதுவரைக்கும் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறதோ, தாமதமாக்கி கொண்டிருக்கிறதோ, அதெல்லாம் உம்முடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே ஒரு தாமதத்தை அப்புறப்படுத்தி ஆண்டவரே சரீர பாடுகளை நீக்கி குணமாக்கி அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து விடட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்று பேதுரு சொன்னது போல உம்மையே பற்றி கொண்டிருக்க, மது திருவசனத்தை சார்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.